வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். புதன்கிழமை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மருந்து இறக்குமதி தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் ஏற்கனவே இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் தங்களது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவிடம் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. தற்போது அவருக்கு எதிராக ஆணைக்குழுவால் நடத்தப்படும் ஊழல் குறித்த விசாரணைகள் தொடர்பில் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று காலை 10 மணியளவில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல சுமார் 4 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஜாழ் மாவட்ட பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் கொக்குவில் பொற்பதே சனசமூக நிலையத்தில் 11 மணியளவில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். இச்சத்திய பிரமாணத்தில் பிரதேச சபை மற்றும் நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் தமது சத்திய பிரமாண உரியாக கொடிய யுத்தத்தை உயிர்நீத்த பொதுமக்கள் சாட்சியாக, இம்மண்ணில் விடுதலைக்காக உயிர்நீத்த அனைத்து போராளிகளின் சாட்சியாக, இம்மண்ணிற்காக உயிர்நீத்த அரசு தலைவர்கள் சாட்சியாக என தொடங்கி இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் நாம் கொண்ட கொள்கைக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் பங்கம் விளைவிக்காத வகையில் மாநகர சபை, நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களாகிய எமது செயல்பாட்டை வழங்குவோம் என உறுதி கூறினர். குறிப்பாக இந்த முறை நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்டத்தில் 46 உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சத்திய பிரமாண நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் மற்றும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் கஜதீபன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமக்கு விதிக்கப்பட்ட 20 வருட கடூழிய சிறை தண்டனைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்தகம உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அவர் சார்பில் அவரது சட்டத்திறனிகள் குறித்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசுக்கு 53 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றத்திற்காக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்தகமுக்கு கடந்த மே மாதம் 29ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் 20 வருட கடூழிய சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த வருடத்தின் இன்றைய நிலவரப்படி 25,055 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் டெங்கு நோயினால் 13 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு மற்றும் கம்பக மாவட்டங்களிலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் நிலவிய மலிவுண்டான காலனியை அடுத்து நுழம்புகளின் பெருக்கமும் அதிகரித்துள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் டெங்கு நோயினால் 25% மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் காய்ச்சல், வாந்தி பேதி ஏற்படும் இடத்தே வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் டெங்கு பெருக்கமுள்ள இடங்களை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு உரிய பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் நடைபெறுகின்ற பிரச்சினைகள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன என குறிப்பிட்ட வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் இவற்றை மூடிமறைக்கும் வகையில் பாடசாலைகள் செயல்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மாவட்ட செயலாளராக தான் பணியாற்றிய போது அவ்வாறான முறைப்பாடுகளுக்கு நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போது பாடசாலை சமூகங்களில் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருந்தது எனவும் தெரிவித்தார்.
ஜாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு திருமதி விவேகானந்தராயா மதிவதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைத்துள்ளது. அதேவேளை ஜாழ் மாநகர சபையின் துணை மேயர் பதவிக்கு இமானுவேல் தயாளன் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். ஜாழ் நல்லூரில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் இல்லத்தில் நடைபெற்ற கட்சி உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களான கலந்துரையாடலின் போதே மேற்படி தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. ஜாழ் மாநகர சபைக்கான மேயர் துணை மேயர் தெரிவு எதிர்வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதேச சபையில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று எதுவும் இல்லை, எல்லோருமே சேர்ந்துதான் பயணிக்க வேண்டும் என்று திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக முகதாசன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் பெருகல் பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பதவியேற்பு இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். பெருகல் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் பெருகல் பிரதேச சபையின் தவிசாளராக சேனூரா கருணாநிதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் சபையின் உறுப்பினர்களாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 8 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களும், ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களும் பெருகலில் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. பிரதேச சபையில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று எதுவும் இல்லை, எல்லோரும் சேர்ந்துதான் பயணிக்க வேண்டும். சபைக்கு முக்கியமாக தேவை நிதியாகும். பெருகல் பிரதேச சபை வருமானம் குறைந்த சபையாக காணப்படுகிறது. அரசாங்கத்தின் நிதி கிடைப்பது மிகவும் குறைவாகும். பெருகல் பிரதேச சபைக்கு நிதிகளை ஈட்டுவதற்கான வழிமுறைகளை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். இந்திய வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் சிறுபான்மை குழுவைச் சேர்ந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதனையடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் ஊரடங்கு சட்டத்தினை அமல்படுத்தியுள்ளன. அத்துடன் சமூக ஊடகங்களும் முடக்கப்பட்டுள்ளன. அரம்பாய் தெங்கோல் அமைப்பின் தலைவர் அசன் கனன் சிங் உட்பட 5 தலைவர்கள் கைது செய்யப்பட்டமை அடுத்து அங்கு வன் செயல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. ரஷ்யாவும் உக்ரைனும் பணிய கைதிகளை பரிமாறிக்கொண்டதாக ட்விட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. அதற்கு அமைய 25 வயதிற்கு உட்பட்ட கைதிகளை இரு நாடுகளும் பரிமாறிக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி நகரமான இஸ்தான்புலில் கடந்த 2ஆம் தேதி இரு நாட்டு பிரதிகளுக்கும் இடையே இடம்பெற்ற நேரடி பேச்சுவார்த்தைகளை அடுத்து இது சாத்தியமாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ஆக்கிரமிப்பு யுத்தத்தை ஆரம்பித்ததன் பின்னர் மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட கைதிகள் பரிமாற்ற தொடரின் முதல் படி இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்தான்புல் உடன்படிக்கைக்கு அமைய இரு தரப்பினரையும் சேர்ந்த 1200 பணிய கைதிகளை பரிமாற்றவும் யுத்தத்தின் போது மரணமானவர்களின் உடல்களை கையளிக்கவும் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையேயான யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வரும் செயல்பாடு தற்பொழுது முடிவுக்கு வரும் சாத்தியம் இல்லை என போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.